அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000 பேருக்கு மேலே பலன்கள் போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குரியவங்க உங்கள் பேரில் கூட பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பெரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பெரியார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறுவாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் இந்த அறம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளை அரிசி பேசுவிட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியமாலஜி, ஜாதகம் மேலாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி ஒரு பதிவாக ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி மூலமாக இன்று நடைபெறுகின்ற ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் எந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல என்னுடைய ஒரு ஆய்வு கருத்தை இங்கே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய இது டெஸ்ட் பண்ணி தான் இதை நான் வெளியிடுறேன். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா கப் அடிக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுது. அதை ஆராய்ச்சி பண்ணேன். சரி, இது ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ப்ரிடிக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி தான். அதனால் இது என்ன ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆய்வில் போடுறேன். கண்டிப்பாக இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் டீமில் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டுதுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்கும், வெற்றி பெறும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வெற்றி பெறாது. கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்கும், போராடி தான் வெற்றி பெறும். மேட்ச் அப்படியே டென்ஷனாகவே போகும். ரசிகர்லாம் அப்படியே நெயில் பைட்டிங் மாதிரி சீட்டு முன்னிலே உட்கார அளவுக்கு மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எது ஜெயிக்குமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் ஃபைனலாக போராடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிறது காட்டுதுங்க. 3 ரன்கள் அல்லது 3 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி ஜெயிக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. இன்று நடைபெறுகின்ற மற்றொரு மேட்ச், முதல் மேட்ச் எஸ்ஆர்ஹெச், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச்சில் முதலில் எந்த அணி பேட்டிங் பிடிக்குதோ, எந்த அணி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குதோ அந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் காட்டுது. இன்றைக்கி பார்ப்போம் ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத. இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இதே மாதிரி பயனுள்ள விஷயங்களை பதிவிடுறேன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.